கார்த்தி, விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கஜானா திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் பிரபதீஷ் சாம்ஸ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பிரபதீஷ் சாம்ஸ் அவர்கள். सीना सीना आनो में सीना दोना வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். சார், உங்களுடைய படம் கஜானா ரிலீஸ் ஆச்சு, புக் பண்ணி போகலாம் பார்த்தா டக்குன்னு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. என்ன கதை சார் ஆக்சுவலாக ஆச்சு? ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி நம்ம ஃப்ரைடே 9th படம் ரிலீஸ் பண்ணோம். அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு கமிட் பண்ணது ஒரு மேக்ஸிமம் ஒரு 150 to 200 தேட்டர்ஸ் சொல்லியிருந்தார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து ஒரு அங்கே படம் வந்து கமிட் பண்ணும்போது அவ்வளோ படங்களே இல்லை. திடீர்னு பார்த்தா 9 படங்கள். அது இன்னொரு படமும் கொஞ்சம் பிக்கப் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஸோ படங்கள் ஃபஸ்ட் ஷோ ஆரம்பித்தது, மக்கள் மத்தியிலேருந்து நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ், படம் நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா தியேட்டர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இது ஆக்சுவலி 2 டேஸ்க்கு முன்னாடியே சில இஷ்யூஸ் போயிட்டு இருந்திருக்கு போல இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், நம்ம படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கும். அது எங்களுக்கு நாங்கள் இந்த ரிலீஸ், இந்த போக்குவரத்து, இந்த வேலைகளில் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம முழுசாக அவர்கிட்ட தான் ப்ரொமோஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஒப்படைச்சிருந்தோம். ஸோ அவரும் நம்ம படம் பார்த்துட்டு படத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து எல்லாம் பண்ணார். ஷி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் நம்ம படம் பண்ணணும் அப்படின்றத அவரோட பேனரில் பண்ணணுன்ட்டு பண்ணார். ஆடியோ ரிலீஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் முன்னே பண்ணார். நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அது அவருக்கு அதுக்கு முன்னாடி பண்ண ஒரு படத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டேஷனில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. ஸோ அதை எங்களுக்கு தெரிய வைக்கல. அவர் எப்படியே சரி பண்ணிடலான்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனும் என்ன பண்ணியிருக்காங்க, படம் வந்து நம்மளுது, இது மாதிரி யார் ப்ரொடியூசரோட படம், அவரோட படம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம். அவர்கிட்ட அது ஸ்மூத்தாக போயிருக்கலாம். ஸோ அந்த விஷயம் நம்மக்கிட்ட மறைக்கப்பட்டு அது அவரால் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியல. இது எங்களுக்கு என்னென்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் தெரியவே வருது. ஸோ நாம் அவ்வளோ பொருள் செலவு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சாதாரண படங்கள்லாம் கூட பரவாயில்ல. இல்லை விஎஃப்எக்ஸ்க்கு நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 7-8 அனிமல்ஸை கொண்டு வந்திருக்கோம். புதுசாக ஒரு கதையை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி டக்குன்னு அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு என்னோடய இன்வெஸ்டர்ஸ் அவர் டிக்கிம் சந்தும் நானும் பேசி முடிவு பண்ணி இமீடியட்டாக வில் கால் இட் ஆஃப் சொல்லி நம்ம ரீரிலீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டேஷன் அசோசியேஷன் வச்சுருக்கலாம், ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கவங்க கூப்பிட்டு பேசியிருக்கலாம். யாரும் இதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு அவர் என் காதுக்கே கொண்டு வராமல் அவர் தனிப்பட்ட முறையில் இது பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு பார்த்துருக்காரு. அவர் மேலே உள்ள பிரச்சனையில் நம்ம படத்தை பிரச்சனை மாட்டி விட்டாங்க. ஸோ we think we taken a good decision. ஆனால் பட் பார்த்த வரைக்கும் மக்கள் எங்கள்கிட்ட பேசின வரைக்கும் we are so happy. அதனால் ரீரிலீஸ்க்கு வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலைகள் ஓன் ரிலீஸே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ சூப்பர் சார். அவரோட பேசுனீங்களா சார் அதுக்கப்புறம்? பேசினார். அதுக்கப்புறம் நம்ம அவரோட காரணங்கள்லாம் சொன்னார். அவரோட பாதிப்புகளெல்லாம் சொன்னார். அவர் ஏதோ பழிவாங்குற விதத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸினோ ப்ரொடியூசரோ அவர் கண்டினியூஸாக கான்ட்ரவர்சியிலே இருப்பார் அவங்களுக்கு கூட. சார் அவர் முழுக்க நம்ம படத்தை கொண்டு வந்து சேர்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டில் வந்தார். அவரோட தனிப்பட்ட பிரச்சனையால், முந்தின பட பிரச்சனையால் நம்ம படம் பாதிக்கப்பட்டுடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம யாரையும் நம்ப தயாராமல் நம்ம எடுத்துட்டோம், நம்மளே வேறு டைரக்ட் பண்ணியிருக்கோம், சரி நம்மளே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு ஷார்ட் பீரியடில் நான் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ we are ready to release the movie. இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்லே பண்ணலான்னு முடிவு பண்ணிடுவேன். சரி, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ்க்கு கொண்டு போயிட்டு இதில் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்ததுக்கப்புறமா ஓகே இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், ரீரிலீஸ் நம்மளே ஓனாக ரிலீஸ் பண்ணலான்றப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான இழப்புகள்லாம் நடந்திருக்கு? இடையில மேபி ஒரு பொருள் செலவாக கூட இருக்கலாம், இல்லை மனதளவில் கூட இருக்கலாம். எந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷனோ இல்லை என்ன மாதிரியான ஒரு இழப்போ இதில் நடந்திருக்கு? ஃபஸ்ட்டு மன ரீதியான பிரச்சனைகள் தான் மெயினாகவே. படத்துக்கு மேலே இருக்க எனக்கு அபார நம்பிக்கை. ஏன்னா புது முயற்சி. நம்ம இது ஒரு அட்வென்ச்சர்ஸ் படம்லாம் தமிழில் வர்றது ரொம்ப ரேர். வரல. நீங்கள் சமீப காலம் பார்த்தீங்கன்னா there is no adventures மூவி. ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே எடுத்திருக்கோம். அவ்வளோ உழைச்சிருக்கோம். உழைப்பு வீணாகிடக்கூடாதுன்ற ஒரு இது மெயினான இருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் சிலதுலாம் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். நான் பண்ண படங்கள்லாம் சிலது மாதிரி வேறு மாதிரி இதே மாதிரி இல்லாம் படம் சென்சார்லேயே பிரச்சனை ஆகிடும் நமக்கு. அதெல்லாம் நான் தயாரித்த படங்கள். இது நம்ம முத இயக்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து சென்சார்லேயும் ரொம்ப கொண்டாடினாங்க இந்த படத்தை. மக்கள் பிள்ளைங்களுக்கான படம்னு சொல்லி அவங்களும் நமக்கு சொன்னாங்க. பார்த்தவங்களும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது முழுக்க நாங்கள் குழந்தைங்களை டார்கெட் பண்ணி எடுத்த படம். அதுக்கு நிறைய ஒரு டிவோஷனலாகவும் இருக்கும். இது அந்த ட்ரெஷரே ஒரு டிவோஷனலான ட்ரெஷர். அதை தேடி போனால் ஒரு நார்மல் மக்களுக்கு என்ன நடக்குது, அந்த காடு எப்படி அந்த புதையலை பாதுகாக்குதுன்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான இங்கே ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்தோம். சரி, அந்த கதை மேலே இருக்க நம்பிக்கையும் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கட்டாயமாக ரீரிலீஸ்க்கு வரோன்றோம். அதனால் அந்த மன வருத்தங்கள்லாம் மறைஞ்சிருச்சு. ஏன்னா வருத்தப்பட்டு என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறது இல்லையா.
அடுத்த வேலை என்ன செய்யணுன்றதுக்கு தான் வந்துட்டேன். நான் அதை பற்றி எதையுமே திங்க் பண்ண விரும்பலை. திங்க் பண்ணால் திருப்பி நம்ம உட்காந்துருவோம். அதனால் ஐ மூவிங் ஃபார்வர்ட். நிச்சயமா கிவ் அப் பண்ணாம அத ஃபார்வர்ட் ஆமாம் நோக்கி ஆமாம் போறதே ஆமாம். ஒரு நல்ல ஒரு நம்ம சினிமாவே அப்படி தானே. 15 வருஷமாக இருக்கேன். ஏதோ இப்போ ஒரு பெரிய படம் பண்ணேன், தேன்கூடுன்னு ஒரு படம், ஈழத்தமிழர்களுக்காக. அந்த படத்தையே சென்சார் கொடுக்காம நிப்பாட்டிட்டாங்க. அன்றைக்கி வந்து 2011 அது பெருசாக பேசப்பட்டிருக்க படமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் எவ்வளோ படங்கள் பண்ணாங்க. பட் என் படத்துக்கு நான் ரொம்ப உண்மையாக சொன்னேன். அதனால் அந்த படத்தை பண்ண விடலை. சரி, அதனால் அந்த இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். அதனால் இது எனக்கு ஒன்றும் பெருசாக மன ரீதியாக பெரிய பாதிப்பெல்லாம் என்ன சொல்கிறது, வருத்தங்கள் தான். சொன்ன டைமில் பண்ண முடியலன்னு தான். ஆனால் கொண்டு சேர்த்துருவோம். இப்போ சூப்பர். எப்போ சார் ரீலீஸ் பிளான் அதை நான் 2 daysல பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அடுத்த வாரம் பெரிய படங்கள்லாம் வருது. அடுத்த கேப் என்னன்னு தெரிஞ்சுட்டு வி ஆர் கம்மிங் வெரி பிக்லி ஓன் ரிலீஸ்ன்றது முடிவு பண்ணி. சார் வந்து யூஸ்வலாகவே வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய இந்த மாதிரி ட்ரெஷர் கதைகள்லாம் நிறைய கேட்டிருக்கோம். நிறைய அது சம்மந்தமான புதியல் படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் நிறைய யூனிக்கான விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் இதில் என்னென்ன மாதிரியான புது விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க? அதான் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காமிக்ஸ் தான் பெருசாக சேல் ஆகும். இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனி அட்வென்ச்சர்ஸ் மூவி, இப்போ ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தோன்னா அட்வென்ச்சர்ஸ் மூவினா நம்ம உட்காந்துருவோம். ஆக்ஷன் படத்தோட அட்வென்ச்சர்ஸ் மூவி தான் நீங்கள் இந்தியாவிலையோ தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஒரு ஜெராசிக் பார்க்காக இருக்கட்டும், ஒரு அனகோண்டாவாக இருக்கட்டும், இண்டியானா ஜோன்ஸ் இருக்கும். இது மாதிரி படங்கள்லாவே ஜெயித்தது பெருசாக பேசப்படுறதே ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் இது மாதிரி படம் தான். ஸோ நம்ம நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசில் நாங்கள் புக் படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ சின்ன வயசு அதை அவங்க தான் டார்கெட் பண்ணோம். ஸோ இது விஷுவலில் கொண்டு வருவோம், நம்ம லாங்குவேஜில் இருக்கும், நம்ம ரீஜனலில் எடுப்போம். இது எப்படி கனெக்ட் பண்ணும்? ஒரு சிவனோட புதையல், நாகரத்தரங்கள், இது அடைந்தால் உலகத்தே ஆள்கொள்ளலாம். ராவணனோட கதை வரைக்கும் இதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த புதையலை ஒரு சாதாரண மனிதர்கள் இந்த செஞ்சுரியில் அடைய போனால் என்ன ஆகும், என்ன நடக்கும், அந்த காடு எப்படி அதை பாதுகாக்கும், இதை கடைசியாக இந்த பொருளை பாதுகாத்த ஒரு ராஜா தான் இதை வந்து காட்டுக்குள்ளே பாதுகாத்து வச்சுருக்காரு. அவரால் என்னென்ன தொந்தரவு இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும், உள்ளே தேடி போகிறவங்களுக்கு, இவங்க அதை எதிர்கொண்டாங்களா, எடுத்தாங்களா இல்லையான்ற ஒரு கதை தான் இது. ஸோ என்னதான் வந்து நம்ம ஃபேண்டஸியாக ஒரு படம் இப்படி எடுக்கிறோம், ட்ரெஷர் வந்துட்டா ஒரு படம் எடுக்கிறோம், அதெல்லாம் தாண்டி நீங்கள் மேபி ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம இதில் வைக்கலாம், ரியலாக நடந்தது அந்த பிளேஸுக்கு போகிறப்போ, இந்த மித்தலாஜிக்கல் கதையெல்லாம் கேட்குறப்போ இது நம்ம படத்தில் வந்து இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கலான்ற மாதிரி மேபி ஏதாவது ரியல் லைஃப்பில் நடந்தது, நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தது, அந்த மாதிரி ஏதாவது சம்பவம்? இல்லை, இந்த கதையை நான் மெயினாக உருவாக்குனதுக்கு என்னோட ஒரு ஸ்ரீலங்கன் ட்ரிப் தான். அங்கே இந்த நாகர்கள், நாக வம்சம் இது சம்மந்தப்பட்ட நான் ஒரு சும்மா ஹாலிடேஸ்க்காக போனேன். அங்கே கிடைச்ச ஒரு டிப் தான். அங்கே என்ன நடந்தது, சிவனோட விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அது இது வந்து இந்த ஒரு எபிசோட முடிகிறப்போ கதை இல்லை, இது ஒரு 3-4 பார்ட் நான் பண்ணால் தான் இந்த கதை வந்து முழுமையை அடையும். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நம்மளால் என்ன சுவாரஸ்யமாக கொடுக்க முடியும், பட்ஜெட் வைஸ் இருக்குது, நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், நானே இயக்கியிருக்கேன், நம்மளோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு என்ன செய்ய முடியுன்ற அளவுக்கு இதில் செஞ்சுருக்கேன். மெயினாக எனக்கு ஸ்ரீலங்காலேருந்து கிடைச்ச சில டிப் தான். அது நிறைய விஷயங்கள் இப்போ ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு பார்ட்டுக்கு நான் வச்சுருக்கேன் கதை. அங்கேருந்து எடுத்த சில விஷயங்கள், சில கொஞ்சம் நம்ம கிரியேட்டிவ் அப்படின்றது தான் மெயின் என்னோட தூண்டுதல் இந்த கதையை பண்ணணும். எந்த லொகேஷன்ல சார் ஷூட் பண்ணீங்க? அது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே, மூணாறுலையும் கொஞ்சம் எடுத்தோம், சாலக்குடியில் கொஞ்சம் எடுத்தோம், இங்கே களக்காடு, கொடைக்கானலில் கொஞ்சம், இங்கே திருப்பதி பக்கத்தில் தலக்கோணத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90-95 days ஷூட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த படத்துக்குன்னு ஒரு பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க, ஏன்னா இது வந்து நார்மலாக ஷூட் பண்ணுற ஒரு படம் இல்லை, இதில் விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்குது, அதுக்கு முதல்ல நம்ம அந்த பிளேஸுக்கு போகணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஸ்டேஜ் பண்ணிட்டு தான் எடுக்கவே முடியும். நீங்கள் பிளான் பண்ண டேஸ்க்குள்ளே எடுத்துட்டிங்களா? எவ்வளோ நாள் பிளான் பண்ணீங்க? நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 50 நாள் எடுத்துட முடியும் அப்படின்ட்டு, பட் அது சான்ஸே இல்லை, நடக்க முடியல. ஓகே. அதாவது இந்த படத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து விஎஃப்எக்ஸ் டீம், அவர் ஜெயபிரகாஷ்னு சொல்லி க்ரீன் ஸ்கேர் விஎஃப்எக்ஸ்னு, அவர் டே 1லேருந்தே படத்தில் டிசைனிங்லேருந்து எங்கள் கூட ஒரு அசோசியேட் டைரக்டராகவும் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணார். சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பிளான் பண்ணுவோம், அங்கே எடுக்க முடியாது, அப்புறம் திருப்பி அங்கே க்ரீன் மேட் தேவைப்படும். சரி, நாங்கள் எல்லாம் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம், திடீர்னு பார்த்தா அங்கே லோக்கல் பீப்புளும் ஃபாரஸ்ட்லேருந்து சொல்லுவாங்க யானை இறங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே ஓடும்போது உண்மையாகவே யானை பாஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் அது அங்கே இருக்கும் அப்படின்வாங்க, 2 நாள் அங்கே ஷூட் பண்ண முடியாது. இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி இருக்கும். நம்ம திட்டமிட்ட மாதிரி ஷூட் பண்ண முடியல, இதுதான் உண்மை. ஆனால் டைம்ஸு டேஸு நிறைய போயிடுச்சு. பொதுவாகவே ஒரு படத்துக்கு வந்து சேலஞ்சஸ் நிறையா இருக்கும், அதுலேயும் இந்த மாதிரி காடுகளில் ஷூட் பண்ணும்போது வெதரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும் சார். அந்த மாதிரி அங்கே ஆன் ஸ்பாட்டில் நடந்த ஒரு பயங்கரமான அனுபவம், ஏதாவது இன்சிடென்ட்? அதான் ஒரு வாட்டி ஷூட் பண்ணும்போது கரடி லைவாகவே வந்துடுச்சு. ஓகே. அன்னைக்கு அங்கேருந்து வந்து ஒரு வாரம் நிறைய கொஞ்சம் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்களோ, வரதுக்கே பயம். ஸோ ஒரு திருப்பி லொக்கேஷனே சேஞ்ச் பண்ணணும், திருப்பி அதுக்கு ஒரு வாட்டி பெரிய பிரேக்கு, அதெல்லாம் திருப்பி அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப மன ரீதியாகவே உழைச்சல், பொருளாதார லாஸு, திருப்பி யூனிட்டு கொண்டு வருது, அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் இந்த படத்தை கொண்டு வந்தது. இதோட உழைப்பு அதுதான் எனக்கு இதை மக்கள்கிட்ட சேர்த்தே ஆகணும். இதோட
பின்வலி பயங்கரமான வலி. ஸோ இந்த படம் எடுக்கணுன்றத முடிவு பண்ணியாச்சு. பட் இந்த படத்தில் நடிக்கிற அந்த காஸ்ட் பற்றி பேசி ஆகணும் சார். இந்த நிறைய யோகி பாபு சார், மொட்ட ராஜேந்திரன் அண்ட் பிரதாப் போத்தன் சார்லாம் பார்க்கும்போது இந்த காஸ்ட் எப்படி சார் நீங்கள் டிசைட் பண்ணீங்க? இல்லை பிரதாப் போத்தன் சாரோட லாஸ்ட் படம் இதுதான் தமிழில். அவர் தான் பண்ணிட்டு அவர் என்ன நினச்சாரு இதெல்லாம் அவரே திடீர்னு எங்களை கூப்பிட்டு நான் டப்பிங் பண்ணி முடிச்சிடுறேன்யா அப்படின்னாரு. நான் படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டப்பிங் முடிச்சிட்டாரு. எனக்கு வேறு படங்களுக்கு அவர் என்ன நினச்சாரு தெரியல. எனக்கு அதுதான் இன்றைக்கி நினச்சாலும் நமக்கு ஒரு கண் கலங்கிடும். கூப்பிட்டு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக வருவார். அவர்கிட்ட தான் கதை ஸ்டார்ட் ஆகும். இந்த ஊருக்குள்ளே புதையல் இருக்குன்னு தெரிஞ்சு யோகி பாபு மொட்ட ராஜேந்திரன் அவங்க ஒரு பிளானோட உள்ள புதையல் எடுக்க போக முடியுமான்னு போவாங்க. பட் ஒரு இடத்துல ஒரு புளியை பார்த்தோன்னே எப்பா புதையல் வேணான்னு ஓடிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு தனி ட்ராக்காக அப்படியே வந்து கதையை நிரப்பிட்டு போனாங்க. இனிக்கோ வந்து இதை வந்து லீடாக டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. இது ஆக்சுவலி இதை வந்து ஒரு கதையாக படிப்பாங்க வேதிகா. செகண்ட் பார்ட்டில் அவங்க தான் மெயினாக வரப்போகிறாங்க. அவங்க படித்த கதைகள் தான் கடைசியாக அந்த காட்டுக்குள்ளே என்ன நடந்தது தான். அந்த காட்டுக்குள்ளே இனிக்கோ லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாரு. சாந்தினி ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரோப் ஷாட்லாம் பண்ணாங்க. இனிக்கும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நிறைய விஷயங்களை பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்ட்ராயன் இனிக்கோ யாழின்னு ஒரு மிருகத்தை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதை சொல்லுவோம். நாங்கள் இது மாதிரி விஷயத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ராக்ட் பண்ணாங்க. வேர்ல்ட் சினிமாவில் நம்ம தான் யாழின்ற ஒரு மிருகத்தை கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். சிற்பமாக இருக்கும். அது ராவணன் காலத்தில் வாழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க. குமரி கண்டத்தில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சிவனோட வாகனம்னு சொல்லுவாங்க. அதை எப்படி டைனோசர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வேர்ல்ட் சினிமாவில் கொண்டு வந்தாங்களோ அதேமாதிரி நம்ம யாழியை நம்ம கல்ச்சர் நம்ம ஐடென்டிட்டியை ஃபஸ்ட் டைம் வேர்ல்ட் சினிமா கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து மக்கள் பார்க்கணும். உங்களை மாதிரி மீடியாக்களையும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ வந்து நீங்கள் யாழி எடுத்துகிட்டு வந்த மாதிரி வந்து எலிஃபெண்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் கொடுத்து ஒரு ஃபேண்டசிக்கல் ஒரு எலிஃபெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து அந்த ராஜாவோட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வாழ்ந்திருப்பார். அவர்கிட்ட தான் கடைசியாக சிவன் இந்த ஒப்படைச்சிருப்பார் அந்த புதையலை. அவரும் இந்த அவரோட வந்து படையில் இருந்த மெயின் அஸ்வத்தாமன் சொல்கிற யானை தான் அது. இவங்களோட காலத்தில் அழிஞ்சு போன பிறகு ஆவியா ஒரு டெவிலா காட்டில் இருந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க இந்த காட்டுக்குள்ளே. இதுக்கப்புறம் மாய உலகம் ஒன்று நடக்கும். அதுக்கு போன பிறகு தான் அந்த யாழி வரும். அது வரைக்கும் இந்த யானை அதை ஃபுல்லாக பாதுகாக்கும். அப்படி தான் அந்த கதை போகும். நீங்கள் படம் பாருங்கள். எங்கேயாவது வந்து இந்த யானைலாம் ரியலாக கிராஸ் ஆச்சுன்னா சொன்னீங்கல்ல, அப்போ ஏதாவது அந்த ஒரு சஜஷன் ஷாட்லேயாவது ரியல் லைஃப் யானையெல்லாம் கவர் பண்ணி எடுத்தா நம்ம சென்சாருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு ஃபாரஸ்ட்ல போய் எடுக்க கூடாது. லைவ் அனிமல்ஸ் வச்சு ஏதாவது ஷூட் பண்ணீங்களா? இல்லை லைவே நாங்கள் எடுக்க எல்லாமே விஎஃப்எக்ஸ் தான். நாங்கள் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டோம். ஓகே. பட் ஆனால் அந்த ஒரு கஷ்டம் இருக்கும்ல. ஏன்னா வந்து நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர பெருமைப்பாக இருந்துச்சு. ஒரு சில ஸ்டன்ட்ஸு ஒரு ரோப்லேருந்து வரதா இருக்கட்டும் எல்லாமே அங்கே ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நடிக்கணும். அதுக்கான ஸ்டன்ட்ஸ். ஸோ அந்த மேக்கிங் பற்றி அந்த மேக்கிங் தான் எனக்கு விஎஃப்எக்ஸ் சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட். இதை நான் தான் ஃபஸ்ட் டைம் இது டைரக்ட் பண்ணுறேன். இவர் ஃபைட் மாஸ்டரும் விஎஃப்எக்ஸ் டீமும் நம்ம சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணதான். ஐ ஹேட் அ குட் டீம். என்னோட அசோசியேட் விகாஸ், கேமராமேன் வினோத், கோபி, வி ஹேட் அ குட் நைஸ் டீம். அதனால் எனக்கு டீம் நல்லா அமைஞ்சனால ஐ ஹேட் அ குட் ரைட்டர் செங்கோவி. இது மாதிரி ஒரு டீமாக நல்லா அமைஞ்சிட்டாங்க. ஐ ஹேட் அ குட் எடிட்டர் மிஸ்டர் ரியாஸ். எல்லாமே சவுண்டு ஹரிஷ்னு அவர் தான் பயங்கரமாக விளையாடிட்டார். இதுக்கு அவர் ஹரிஷுக்கு சேலஞ்சிங்காக அச்சு ராஜாமணி மியூசிக் பண்ணியிருந்தார். போட்டு ஆமாம் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட். என்னன்னா அவங்க வந்து நான் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாருக்குமே யூஸ்வலாக ஒரு வெட்டு கூத்து காதல் அது இதுன்னு படம் பண்ண வேண்டியது என்னடா புதுசாக ஒரு படம் இது எப்படியா கொண்டு சேர்த்துருன்றது எல்லாருமே ரொம்ப 3.5 வருஷம் உழைப்பு இது. அவங்களோட தங்களோட படமும் ஓன் பண்ணிட்டாங்க. எல்லாமே அப்படிதான். எல்லாமே அப்படி இந்த படமே அப்படிதான். இது எந்தெல்லாம் சொல்றத விட எல்லாரோட உழைப்பும் இருக்கு. ஆமா சார், அது சொல்லி ஒரு பெரிய மனசு வேணும். ஆமா ஆமா. ஓகே. நீங்க வந்து இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோலாம் யூஸ்வலா கேட்பாங்க. பட் இந்த படத்துக்காக நீங்க விஎஃப்எக்ஸ்க்குனே தனியா ஒரு பட்ஜெட் போட்டிருக்கீங்க. ஆமா. அது எவ்வளவு சார்? நான் போட்ட பட்ஜெட் ஒன்று, அது ஒரு 15-20 மடங்கு மேலே போயிருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் எவ்வளோ போட்டிருந்தீங்க, அடுத்து எவ்வளோ அவுட்புட் வரும்? இல்லை நாங்கள் முன்னாடி ஒரு பிளான் பண்ணது ஒரு ஃபிகர் சொல்ல விரும்பல, இந்த ரேஞ்சில் முடிஞ்சிடும் அப்படின்னு. அது நாங்கள் கற்பனையை தாண்ட அளவுக்கு போயிடுச்சு. இல்லை சும்மா ஒரு ஒரு உங்களுக்கே தெரியும், ஒரு ஃப்ரேம் பண்ணால் கூட விஎஃப்எக்ஸில் எவ்வளோ ஆகும். அதுமாரி அனிமேட் பண்ணுறது இது மாதிரி நம்ம படம் கிட்டத்தட்ட மோர் தென் 1 hour விஎஃப்எக்ஸே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்களாம் இப்போ இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா 500 கோடி 1000 கோடின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு நடக்கும் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பண்ணணும்னா. உழைக்கிறது 5 வருஷம் 10 வருஷம் அது மாதிரி ஆகும். ஸோ நம்ம ஊரில் என்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் படங்கள் எடுத்து வந்து இப்படி ஒரு படத்தை சேலஞ்சிங்காக எடுத்து நான் டைரக்ட் பண்ணி இவ்வளோ தூரத்தில் இந்த படத்தை முடிச்சிருக்கேன்னா உண்மையாக விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் எனக்கு பண்ண சப்போர்ட்டு. நிறைய இடத்துல அவர் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி ஒரு இன்டர்நேஷ்னலில் டச் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இதான் எக்ஸ்பீரியன்ஸு. அவங்களுக்கும் ஒரு ஃபுல் லென்த் படத்தில் விஎஃப்எக்ஸ் பண்ண மாதிரி படங்கள்லாம் கிடைக்கல. விஜய் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து அந்த அயனா ஒன்று வரும்.
ஸோ அதெல்லாம் பண்ணணும், அந்த பர்ஃபெக்ஷன்லாம் பண்ணணும்னாவே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தளபதி விஜய் அந்த படத்தில் ஒரு ஹைனா கூட ஃபைட் பண்ணி ஓப்பனிங் சீனில் பண்ணது. ஸோ இதுதான் என்ட்ரி. நம்ம இது மாதிரி இன்ட்ராக்ட் படம்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ இதில் பண்ணாங்க, ஆர்ஆர்லலாம் பண்ணாங்க, அதெல்லாம் பல கோடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ட்ரி இப்போ நமக்கு. ஸோ நான் அதனால் இப்போ அந்த மாதிரி முயற்சிகள் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம் அதை. பட் எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப லேட் ஆச்சு, விஎஃப்எக்ஸ்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பான அனிமல் கொடுத்துருக்கோம். புலி, யானை, கோஸ்ட் எலிஃபெண்ட், குரங்கு, 25 அடி பாம்பு, 18 அடி பாம்பு, சின்ன பாம்பு, யாழி, கழுகு, பெரிய கழுகு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நீங்களே பாருங்க பட்ஜெட் எங்கே போய் நின்று எப்படி சார் அதை பேர் பண்ணீங்க? பண்ணி போராடி பண்ணிட்டேன். எனக்கு இதில் பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் என்னோட இன்வெஸ்டர் மிஸ்டர் டிக்கிம் சந்தா. அவரும் இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவரும் அந்த படம் பார்த்து அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நானும் தான் சேர்ந்தே முடிவு எடுத்தோம், இப்படி ஒரு படம் பண்ணிட்டோம், நம்ம ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு பாருங்க, ஒரு சின்ன அவங்களோட ஒரு ஈகோக்காக நம்ம படத்தை இது பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க பண்ணதுக்காக நம்ம படம் படைப்பு வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. பட் அகைன் அது ரீலீஸ் ஆகும்போது அது பயங்கர பேங்கா வரும். மக்களை ரொம்ப நம்புறேன், அவங்களுக்காக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன்னு ரொம்ப திருப்தியா இருக்கேன். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 டேஸ்க்கு மேல ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. பட் இந்த விஎஃப்எக்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் எவ்வளவு நாள் சார் போச்சு? ஆக்சுவலி அவங்க கேட்டது என்கிட்ட 4 வருஷம் டைம் கேட்டார். தலை சுத்திடுச்சு. அப்புறம் பேசி கட் டவுன் பண்ணி அவர் ஸ்பிளிட் பண்ணார். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் அதை ஸ்பிளிட் பண்ணி சம் ஒர்க்காக லண்டன்லலாம் பண்ணோம், மலேசியா பிரித்து, பெங்களூர் இங்கெல்லாம் பிரித்து கொடுத்து இந்த படம் எப்படியா பண்ணணும்னு அவரும் ரொம்ப முயற்சி எடுத்து. ரியலி ஐ ஷுட் கங்க்ராட்ஸ் மிஸ்டர் ஜெயபிரகாஷ். பட்ஜெட்டில் அதெல்லாம் நிறைய முரண்கள் எங்களுக்கு வரும், வாக்குவாதங்கள்லாம். பட் அவரோட ஃபுல் எஃபர்ட்டை பண்ணாங்க. அவரோட காம்படிட் கம்பெனிலாம் அவரை இது பண்ணும்போதெல்லாம் அவர் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டார். திஸ் இஸ் வெரி ஹம்பிள் பர்சன் ஃப்ரம் சேலம். அவர் கூட விகாஸ்ன்னு என்னோட கோ டைரக்டர், அவரும் சப்போர்ட் பண்ணி தே மேட் இட். அதான் எனக்கு அப்புறம் அந்த டூரேஷன் 2.5 வருஷமாக குறைச்சி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தார். அதுதான் இந்த படத்தோட லென்த்து லேட்டாக. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதும் போதே வந்து ஒவ்வொரு கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து நாங்கள் ஒரு பாம்பு பார்த்தோம் பெருசாக போகிற மாதிரி. ஸோ ஒரு சில அனிமல்ஸ் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ரைட்டிங்கில் எழுதிருப்பீங்க. ஆமாம். பட் அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் டிசைனாக கொடுக்குற இல்லை, முதல்ல நாங்கள் வந்து ஸ்கெட்சப் பண்ணிடுவோம். இதுக்கு இப்படி தான் வரணும், இதுக்கு இப்படி தான் வரணும்னு ஸ்கெட்சப்லாம் பண்ணிட்டோம். பண்ணி இது டியூரேஷன் தான் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் 2 மினிட் பிளான் பண்ணியிருப்பேன், அது 4 மினிட்டாக இருக்கும். ஸோ 4 மினிட் பிளான் அதை பட்ஜெட்டில் சரி அது ஒரு 60 செகண்டில் முடிப்போம்னு பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இதே மாதிரி தான் சேஞ்சஸ் இருந்திருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் நினச்சதை தாண்டி பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு அனிமலோட விஎஃப்எக்ஸ் ஓகே இது நல்லா இருக்கு. இல்லை, இப்போ எல்லாத்துக்கும் மாடல் நம்மகிட்ட இருந்தது. இப்போ புலினா புலி இப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், பாம்புனா இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும், குரங்குனா இப்படி தான் இருக்கும்னு தெரியும். ஸோ யாழின்றது நமக்கு தெரியாது. அதை நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்த்ததில்லை. இதை மொத்தம் யாழியில் பல வகைகள் இருக்காங்க. நம்ம இப்போ எடுத்தது வந்து சிம்ம யாழி. அதாவது சிங்க உடம்பு வச்சு யானை முகம் கொண்ட மிருகம் தான் இதை பாதுகாக்கின்றது. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ட் பண்ணணும். கோயிலில் இருக்க ரெஃபரன்ஸ்கள் எடுத்தாலுமே அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதை வச்சு சிலையாக இருக்குது, சிற்பமாக இருக்குது. அதெல்லாம் 1000 வருஷம் சோழர்கள் காலத்தில் அவங்க டிசைன் பண்ணது. ஸோ அவங்களுக்கு எதாவது ரெஃபரன்ஸ் நமக்கு இல்லவே இல்லை. இது இப்படி இருந்திருக்குன்னு ஒரு இதில் பண்ணி நாங்கள் கொண்டு வந்தது தான். அதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் சிவன் அருளால் அது அருமையாகவே வந்துடுச்சு. சார் இதை நான் கேட்டே ஆகணும் சார். அட் அ டைமில் எப்படி சார் ப்ரொடியூசராகவும் டேரக்டராகவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? இந்த படத்தை நம்ம வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லி எந்த ப்ரொடியூசர்கிட்ட போனாலும் பண்ண மாட்டாங்க. டைம் டியூரேஷன் விஎஃப்எக்ஸ்னாவே இங்கே பயப்படுவாங்க. உண்மையாகவே விஎஃப்எக்ஸ்னாவே இல்லை. எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய அதான் அந்த லியோவில் எனக்கு அந்த ஒரு பெரிய சந்தோஷம். இல்லை, அதுக்கு முன்னாடி என் படம்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. சின்னதாக ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. இல்லை, அவங்களும் நம்புறாங்க பாருங்க, அவ்வளோ பெரிய படத்துக்கு தேவை இருக்குன்னு இன்னைக்கு இது மாதிரி மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றது தான் அது ஒரு அருமையான விஷயம் இல்லையா? ஸோ குட் எக்ஸாம்பிள் ஃப்ரம் குட் பர்சன். சூப்பர். அங்கேருந்து வரும்போதே அது நம்ம அடுத்த கட்டு டேக் வந்து சரி. நான் அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த மாடல்லாம் பண்ணி படம் இது வேலை போயிட்டு இருக்கு. நாங்கள் யாழியே 1.5 வருஷம் செஞ்சோம். அது கொண்டு வந்து நிப்பாட்டி அது பார்ப்போம், எங்களுக்கு திருப்தியாக வராது. அவ்வளோ வேலைகள், அவ்வளோ ஃபினான்ஷியல் லாஸஸ், ரொம்ப போராட்டங்க, பெரும் போராட்டம், சும்மாலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் டெஃபினட்டாக இன்னொரு ப்ரொடியூசர் போய் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 படம் வந்து ப்ரொடியூஸ்லாம் பண்ணிட்டுருக்கு. இப்போ திடீர்னு டக்குன்னு எங்கே இந்த டைரக்ஷன் மோடுக்குள்ளே வந்தீங்க? எங்கே வந்து ஓகே நம்ம டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது தோணுச்சு? அது என்னன்னா, இது ஆக்சுவலி நான் ஒரு சின்னதாக ஒரு கதை பண்ணியிருந்தேன். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பனின் கஜானான்னு இருக்கும். இதை ஒரு கதை எழுதி வச்சுருந்தேன். ஒரு தம்பிகிட்ட கொடுத்து அவர் டைரக்ட் பண்ணார். இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த படம் ஆரம்பித்தோம். அது எப்படின்னா, ஒரு வீரப்பன் வாழ்ந்த ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மக்கள் சாதாரணமாக போகிறாங்க. அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கிறது. ஸோ இது அவர் காத்த அந்த பூமி,
இதுலேருந்து எந்த ஒரு விஷயம் மரங்களோ செடிகளோ அவர் எனக்கு என்னோட இதில் என்னோட பார்வையில் எதுவுமே தப்பாக வெளியே போயிருக்காதுன்றது ஒருத்தவங்க அவங்களோட பார்வையில். ஸோ இது அவரோட காடு, அவரோட விஷயங்கள், அவரோட கஜானா இதுக்குள்ளேருந்து எப்படி இந்த தாவரங்கள் மிருக வேட்டைகள்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவர் எப்படி இதை பாதுகாப்பார்? ஆவியாக இருந்து அவர் இறந்துட்டாரு, ஆவியாக இருந்து அவர் எப்படி பாதுகாப்பாருன்ற ஒரு கதை தான் லைன். ஆமாம், அப்படி ஒரு கதையை கொடுத்து ஒரு டைரக்டர் பண்ண சொல்லி ஒரு சின்ன பட்ஜெட்டில் மினிமமான விஎஃப்எக்ஸில். ஸோ அவர் பேர் வச்சோன்னா சில கான்ட்ரவர்சி, அதனால் அது ஒரு படத்தை அதுவும் பிரச்சனை தான், அது ஒரு தனி படம். அதை அப்படியே விட்டுட்டு அப்புறம் தான் ஒரு ரிலாக்ஸுக்காக நான் ஸ்ரீலங்கன் ட்ரிப் போகும்போது தான் எனக்கு இந்த ட்ரிப்பு கிடச்சி ரைட் இது இப்படி கனெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு நானே இறங்கிட்டேன். அவ்வளோ எல்லாம் தாண்டி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, டைரக்ட் பண்ணுறீங்க, அங்கங்கே ஏதாவது ஒரு இடத்துல கேரக்டராக ஏன் சார் நடிக்கக்கூடாது நீங்கள்? அது இதே இந்த வழியை தாங்க எங்கே நடிக்கிறது. ஓகே சார். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து நிறைய ஆக்ட்ரஸ் கிட்ட வேலை வாங்கியிருப்பீங்க, நடிப்பு வாங்கியிருப்பீங்க. பட் ஒரு சில டைமில் தோணும்ல, சாமி இவங்க டேக் எடுக்கிறாங்க, இதுக்கு நம்மளே போய் நடிச்சிடலாம், ஐயோ அது மட்டும் வேணாம், அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஒருவேளை யாராவது கூப்பிட்டா அது போகணுன்னா இப்போ நம்ம என்னோட பிஸ்னஸே வேறு, சினிமாவுக்கு வந்துட்டோம், அப்புறம் டைரக்ட் பண்ணிட்டோம் எல்லாமே. இதே மாதிரி யாராவது கூப்பிட்டாங்கன்னா வாய்ப்பு இருந்தால் நேரங்கள் இருந்தால் பார்க்கலாம். பட் ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல சார், அதே மாதிரி டேரக்டராக இருக்கும். இப்படி ஒரு படம் பண்ணால் இவ்வளோ லாபம் வரும், இவ்வளோ ஹிட் ஆகும், எல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் படம் பண்ணாலே அது நல்லபடியாக வந்துடும். அதை தாண்டி ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, மக்களை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஃபேக்டர் எதனால சார்? நம்ம ரிஸ்க் அப்படின்னா நான் அந்த தேன்கூடு படும்போதே நம்ம ரிஸ்க் தான். அன்னைக்கு வந்து உச்சக்கட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஈழ பிரச்சனைகள் இருக்குது, இங்கே பொலிட்டிக்கல் இது இருக்குது. அந்த டைமில் ஒரு எமோஷனல், அப்போ ஏஜ் 15 இயர்ஸ் பேக் பார்த்துங்க, அப்போ நம்ம ஏஜும் ஒரு 28 29. ஒரு டைரக்டர் மட்டும் அப்ரோச் பண்ணுறாரு ஈகோர், இப்படி ஒரு ஸ்கிரிப்டரை சொல்கிறாரு, அங்கே நடக்கிற விஷயங்கள் பார்க்கும், நம்ம கண் கலங்குது, மக்கள் கொத்து கொத்தாக சாகுறாங்க, இது எப்படி வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீமில் தான் கொண்டு வர முடியும். விஷுவலாக எனக்கு அப்போ இது சென்சார் இதெல்லாம் நமக்கு அவ்வளோ பெருசாக நாலேஜ் இல்லை, எடுத்துருவோன்ட்டோம், பெரிய பட்ஜெட். அப்போ ஃபிலிம் வேறு பாருங்கள், அப்போ எவ்வளோ போராட்டம் இருக்கணும், அங்கே நடந்த கதைகள் உண்மையான விஷயங்கள்லாம் வச்சு எடுத்தோம். படத்தை எடுத்துட்டோம். படம் பார்த்தா மணிவண்ணன் சார் தான் வந்து பார்க்குறாரு, பார்த்து கதறி அழுகுறாரு, கெட்டி பிடிச்சிட்டு, என்னடா இப்படி ஒரு படம் பண்ணிட்டீங்க, இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணுன்னு they are all interested. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க நினைச்சாலும் சென்சாரில் கொடுக்கணும்ல, நம்மளை அப்படியே அறுத்து போட்ட மாதிரி படத்தை துண்டு துண்டமாக ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த வழியெல்லாம் தாண்டி வந்துட்டேன், அதனால நமக்கு இந்த வழியெல்லாம் ஓகே. பட் இதில் மாதிரி நடக்கிறப்போ, பிரச்சனை நடக்கிறப்போ உங்களுக்கு தோணுமா சார், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குது, நம்ம ஜாலியாக ஒரு படம் பண்ணிட்டு போயிடுவோம், அப்படி ஜாலியாக பண்ண படம் தான் அதுலேயும் ஒரு நிறைய அதில் வந்து இப்படி பாருங்க, நமக்கு பிரச்சனைகள் எங்கன்னு பாருங்க, நம்ம ஜாலியாக எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் இப்போ இதெல்லாம் எங்கெங்கேயா ஒரு இடமா தேட வேண்டியது எல்லாமே ஒரே இதில் வந்துடும். ஆமாம், அழகாக ஃபன் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஒரு சின்ன குழந்தைங்களோட ஃபேமிலியாக போய் உட்காந்துட்டு ஒரு சின்ன நெளிவு சொல்லி கூட இருக்குது, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வர மாதிரி செம்மையாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட்ஜெட்டே எனக்கு தெரிஞ்சு மீறி போயிடுச்சு. சரி, நான் நம்பிட்டேன் இது கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பார்ப்போம், அது கடவுள்கிட்ட தான் இருக்குது, நம்ம கடவுள் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அவருக்காகவே பண்ண படம் மாதிரி தான் இது, இந்த சிவனோட படம் அப்படி தான் இருக்கும். இது இதில் பாதிக்கப்பட போகிறது யாரும் ப்ரொடியூசர்ன்றதை அவங்க மறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் பேசும்போது, நம்ம பிஸ்னஸே வேறு, நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தோம், அப்புறம் டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சினிமா மீது உங்களுக்கு வந்து ஒரு தீராத காதல் ஒன்று இருக்குது. பட் அந்த மொதல் 2 படம் நம்ம வந்து எடுக்கிறோம், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லாபம் தரல, ஏதோ ஒரு வகையில் எந்த படமும் லாபம்லாம் தரல சார். நான் படமே வந்தால் தானே லாபம். அது சார், அப்படி இருக்கும்போது அதை தாண்டி நம்ம தொடர்ந்து படம் பண்ணணுன்ற அந்த உத்வேகம், ஒரு உந்துதல் எதனால சார்? சினிமா மேலே இருக்க ஒரு தீராத காதல், சமுதாயத்து மேலே இருக்க ஒரு பற்று. அது எந்த பாயிண்ட்ல சார் அந்த ஒரு ஸ்பார்க் வந்து அந்த சினிமா மேல, இந்த சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பார்க்கு எந்த ஏஜ்ல எதனால வந்தது? காதல்லாம் எதனால வருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சினிமா மேல அப்படியே வந்தாதான் காதல் வந்துடும், அவ்வளவுதான். இந்த படத்தை நான் பார்த்தேன், இப்படி எடுக்கணும்னு ஆசை வந்தது, அந்த மாதிரி நேசிச்சிட்டோம், அது அவ்வளவுதான். அதுல என்னென்ன வகை இருக்கோ அது எல்லாத்தையும் அவ்வளவுதான் டச் பண்ணி பார்த்துரும், அவ்வளவுதான். இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி தான். இந்த கஜானா படத்தில் நீங்க ரொம்ப ரசிச்சு எடுத்த ஒரு சீன் சார், ரொம்ப ஓகே, இது நான் எழுதும் போதே இது நான் எடுக்கிற கிளைமேக்ஸ் தான் சார். கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் அந்த படத்தோட ஓப்பனிங் ஒரு சென்ட்ரைன் பண்ணியிருப்பாரு, மிரட்டியிருப்பாரு. ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சூப்பர், அருமையா இருக்கும். படம் வந்து நீங்க ரீ-ரிலீஸ் பண்ணும்போது வேற ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ண முடியாதுல்ல இனிமேல். நம்ம படத்தெல்லாம் தோட்டாலே கோடிக்கணக்கில் தான் செலவாகும். நம்ம படம் அப்படிப்பட்ட படம், ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ண மாட்டாங்க, பண்ணா க்ரோஸ் தான் அது ஆயிடும், அப்படி ஆயிடும். ஏன்னா படம் டிமாண்ட் அப்படி தான். ஏன்னா எல்லாமே விஎஃப்எக்ஸ். அதில் வந்து சும்மா வந்து படத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு அவங்க யூடியூபர்ஸ் அவங்க இதுக்கு என்ன வேணா இப்போ எழுதிட்டு போகலாம், என்ன வேணா அதை பற்றி நம்ம எல்லாம் மைண்ட் பண்ணலாம். நம்ம முழுக்க மக்களை நம்பி இருக்கோம். அவங்க வந்து தேட்டர் பார்த்தாங்கன்னா அவங்க தே வில் பி என்டர்டைன். சூப்பர். ஏன்னா அதை எப்படி அந்த ஏன் எனக்கு இந்த ரீ-ரிலீஸ்க்கே நான் அவ்வளோ தைரியமாக இருந்தேன் அப்படின்னா, படம் நாங்கள் தேட்டருக்கு போனோம்ல, படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்களாம் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. நாங்கள் யாருன்னே தெரியல, எங்கள் நடிகர்கள் வந்து நின்னாங்கல்ல பர்டிகுலராக,
ஒருத்தர்லாம் ரொம்ப ரொம்ப இதாக பேசினார். எனக்கு அங்கே தான் அதோட எமோஷன்ஸ்லாம் நமக்கு பெருசாக சரி இது நம்ம தைரியமாக கொண்டு வந்துடலாம் அப்படி. என்ன சொன்னாங்க சார்? அந்த படம் ஒரு நாள் தான் ரிலீஸ் ஆச்சு, பட் அதை பார்த்துட்டு அந்த ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட். இல்லை 2 வாட்டி 2 ஷோ போய் நான் போய் பார்த்தேன். அவங்க அந்த யாழி அந்த டிவோஷனலான உள்ள நம்ம சொன்ன கதைகள் அதில் ஒரு 7 நிமிஷம் வேலு பிரபாகர் சார் ஒரு டிவோஷனல் ஸ்டோரி சொல்லியிருப்பார். அதெல்லாம் எனக்கே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த இது கதையை கொஞ்சம் வேகமாக நகரும், எங்கேயுமே நிற்காது. அது திடீர்னு புலி வரும், யானை வரும், இது வரும். ஸோ அவங்க என்கேஜாகவே இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு காட்டுக்கு நிறைய பேர் வெளியே வந்தோம், ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இந்த சம்மருக்கு அப்படி இருந்தாங்க. ஸோ நம்ம கன்னியூ பண்ண முடியலன்ற வருத்தம் பெருசாக இருந்தது. 30 ஸ்க்ரீனில் நான் கன்டினியூ பண்ணி என்னத்தை சாதிக்க முடியும் அத்தனை கோடியை போட்டு. நீங்கள் படம் எடுக்கும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களா இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு? இருந்தது. சில இடத்துகளில் சில மைனஸ்கள் இருக்கும், சில இதில் ப்ளஸ் இருக்கும். பட் ஓவராலாக லாஸ்ட் 20 மினிட்ஸில் எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. சூப்பர். எனக்கு அந்த கிளாப் தான் நம்மளோட பெரிய சந்தோஷம் இல்லையா? சார் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நார்மல் படம் இல்லை, நிறைய சேலஞ்சஸ்லாம் உள்ளே இருக்குது, விஎஃப்எக்ஸ் பாட்டு எல்லாமே இருக்குது. எவ்வளோ வேர்ஷனாக நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட் வர வரைக்கும் எடிட் பண்ணீங்க சார்? எத்தனை வேர்ஷன்ஸ் இருந்தது? மியூசிக் டைரக்டர் தான் ரொம்ப அழுதுட்டார், அவரும் சவுண்ட் இன்ஜினியரும். ஒரு அவுட் கொடுப்பாங்க, பார்ப்போம், திருப்பி ஒரு 15 வாட்டி எடிட் பண்ணியிருக்கோம். எடிட்டர் வந்துட்டார், 15 20 வாட்டிக்கு மேலே போயிருக்கும். அது செகண்ட் ஹாஃபில் தான் இப்படி பண்ணால் அப்படி இருக்கும். இன்னும் சில ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது, நாங்கள் செகண்ட் பார்ட்டுக்குள்ளே ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது இருந்தது ஒரு 3.5-4 மணி நேரம், அந்த ஃபுட்டேஜை 2 மணி நேரம் சுருக்கி முடிச்சிருக்கோம். ஓகே, ஏன்னா நான் கேட்கலாம்னு வச்சுருந்தோம் சார், ஏன்னா செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீட் இருக்கு. சில வந்து நம்ம ஆமாம் இந்த ஒரு இது இருக்குது, ஒரு ஹிஸ்டாரிக் போர்ஷன்லாம் எடுத்திருந்தோம், அதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே எல்லாமே ஷூட் பண்ணி வச்சிட்டிங்களா சார்? இல்லை, ஒரு பாதி இருக்கும். ஒரு போர்ஷன்ஸ்லாம் இருக்கும், அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் போர்ஷன்ஸ், ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அது ஒரு 40% கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். வேற ஏதாவது இதில் டெலிட்டட் சீன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இல்லை இங்கே தூக்கிட்டு நான் வந்து செகண்ட் பார்ட்டில் வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி? டெலிட்லாம் பண்ணல, டிலீட்டட் சீன்ஸ்லாம் எதுவும் சொல்ல. இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு இந்த இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை பண்ணியிருக்கோம் கரெக்டாக, அவ்வளோதான். மிச்சம் எங்களுக்கு ஐடியா கட் பண்ணும்போது தெரியும் இதை அதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதில் வச்சுட்டு எதுவுமே எடுக்கல. ஸோ இதை ஆர்டர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். சார் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு கதைகள் ஒரு ஜானர்ஸ் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்பயுமே வந்து எல்லாருக்குமான ஒரு படமாக கொடுக்கணும், கிட்ஸ் என்ஜாய் பண்ணுன்றதுக்காக ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு விஎஃப்எக்ஸ் போர்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அடுத்தடுத்த படங்களும் இதே மாதிரி இருக்குமா, இல்லை ஏதாவது கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குமா? இல்லை, இப்போ இதிலே செகண்ட் பார்ட் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். இந்த கஜானாவோட 1 and 2 இந்த இது எப்படி தான் இருக்கும், அது அடுத்தது எப்போ வரப்போகுது அதுக்குள்ளே டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இன்னொரு படம் பண்ணுவோம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுல ஒரு ரொம்ப கிளியர். ஒரு 2 ஹவர் வந்தாங்கன்னா அவங்க என்டர்டெயினாக, நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, பாவம் ஒரு 2 மணி நேரம் நமக்காக அவங்க வந்து இருட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்து காசு கொடுத்து. இன்றைக்கெலாம் ஒரு வாட்டி ஒரு ஃபேமிலி வராங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3000 rupees இல்லாமல் வர முடியாது. ஸோ அந்த நம்ம டிக்கெட்டுக்காக இல்லை, நம்ம உழைப்பு இல்லை, அவங்க ஒரு 3000 ரூபா கொடுத்து நம்மளை நம்பி வராங்க. ஒரு 2.25 மணி நேரம் இருட்டுக்குள்ளே உட்காந்து அந்த வெளிச்சத்தில் அந்த ஸ்க்ரீனில் சில விஷயங்களை பார்க்குறாங்க. அவங்கள நம்ம அள வச்சியோ அவங்களுக்குள்ளே நடந்த பல பிரச்சனைகளையும் திருப்பி அங்கே ஞாபகப்படுத்தக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாதிய படங்கள்லாம் நான் தொடவே கூடாதுன்றதுல இருக்கேன். அந்த விஷயம் மட்டும் நம்ம செய்யக்கூடாது. வந்து எப்படிப்பட்ட இதுதான் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி திருப்பி அதை போய் அவங்கள்ட்ட ஞாபகப்படுத்தி அதை அவங்கள வருத்தப்படுத்தாமல் என்டர்டெயின், சந்தோஷமாக போங்க. நீங்கள் ஒரு 3000-4000 செலவு பண்ணீங்களா, ஹாப்பியாக போங்க. அதுதான், அது மாதிரி தான் நம்ம படம் பண்ணுறதுல நம்ம ரொம்ப அவங்களோட வழியில் போய் நம்ம காசு தேடுறதுலாம் வேண்டாம் அப்படின்றது. ஏன்னா வந்து ஒரு லேமேன் அவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு ஒரு கொடுத்து டிக்கெட் போட்டு வராங்கன்னா அவங்களே ஹாப்பியாக. அதான் அவங்க நம்ம எல்லாம் பல விஷயங்களை மறந்து தானே நம்ம இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். இங்கே வந்து உட்காரும்போது அதை பற்றி அவங்களுக்கு இனிமேல் தேவையில்லை. நம்ம வரல என்ன விஷயங்கள், சாதனைகளை மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். வேதனைகள் இருந்தால் திருப்பி நம்ம மேற்கொண்டு நமக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சாதிக்க வேண்டியது என்ன இருக்குது, அது மாதிரி படங்கள் நம்ம வந்து போயிட்டே இருப்போம் அப்படின்றது எங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்குது சார். ஐ திங்க் இந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் உங்களை வந்து கீப் கோயிங் அப்படின்னு. அதுதான், இப்போ நான் உட்காந்து தேன்கூடலே உட்காந்துருக்கலாங்க. நம்ம ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈழத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு நான் எதுக்கிட்ட செவி சாய்க்கணும்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கலாம். அன்றைக்கி நான் தான் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் டு இன்வெஸ்ட் ஹியூஜ் மணி தட் இன் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறோம். அது என்ன ஆகும்னு கூட எனக்கு தெரியாது, ரிலீஸ் ஆகுமா என்னன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை அவங்களோட வேதனையோ கொண்டு நம்ம இங்கே எடுத்து படமாக்கணும், இதை எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு கொண்டு வந்தோம். அங்கே என்ன நடக்குதுன்றதா. பட் அப்புறம் தான் எனக்கு தெரியுது சென்சாரில் என்ன ஒரு விதத்துலையும் நான் இப்போ இதில் டிஸ்ட்ரிபியூஷனாக என்ன பிரச்சனை, இதில் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி ஒன்றா கற்றுக்கிட்டே வரோம். நம்ம ஒரு செல்ஃப் லேர்னிங்கில் போயிட்டுருக்கீங்க. ஆமாம். சூப்பர் சார். இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு சிலர் பேட்டியில் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. இருந்தாலும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பார்த்தா தொடர்ந்து எல்லா படங்கள்லையும் அவங்க வந்து ஒரு குணச்சித்திர நடிகராக பேன் இந்தியா ஸ்டாராக இருப்பாங்க. நம்ம நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம எப்பவுமே சொல்லலை. இது வரைக்கும் அதுக்குள்ள நேரங்களும் எதுவும் இல்லை. வாய்ப்புகள் அமைந்து நம்மளும் நடிக்கலாம், நம்மளையும் மதிச்சு ஏதாவது ஒரு இயக்குனர்கள் கூப்பிட்டாருன்னா
அவருக்கு ஓகேனா நம்ம நடிக்க தான் போவோம். சார் இப்போ வந்து நீங்கள் நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்களாக தான் சூஸ் பண்ணுறீங்க. இப்பயுமே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கஷ்டங்கள் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக வருது. பெரிய பட் இப்போ கஷ்டம். ஓடிடி தளங்கள் வந்து நிறையா இது மாதிரியான ஒரு விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டுருக்கு. ஸோ மேபி நீங்கள் யோசிக்கிற இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கதைகளுக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறது ஒரு நல்லதாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தாட் இருக்கா? இல்லை இல்லை, இது ஆக்சுவலி டெஃபினட்டாக ஓடிடியும் வந்து நல்ல ஆப்ஷன் தான். இப்போ நம்ம இந்த மாதிரி படங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். சவுண்டு நம்ம அதுக்குன்னு தானே ரொம்ப சவுண்ட்ஸு, உங்களுக்கு விஷுவல்ஸ் ட்ரீட்மெண்ட், ஒரு கார்டை வந்து நீங்கள் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் சாதாரண டிவியில் பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஓடிடியில் டெஃபினட்டாக வரும். ஓடிடி நமக்கு எல்லாருக்குமே வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி ஓடிடி இருக்குது. பட் இந்த மாதிரி படங்களை வந்து தேட்டர்ஸில் குழந்தைங்களோட வந்து அது பார்க்கும்போது தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே ஸோ சார். உங்களுடைய அந்த தேன்கூடு படம் ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கா? வராது, அது எப்படி சார் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஓகே. ஓகே. அது படத்தை கூறு போட்டாங்க. அதான் சொல்லலாம், என்ன 4 பாதியாக வெட்டி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. அந்த வழியிலேருந்து நான் வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம், அதெல்லாம் தாண்டி வந்துட்டு வந்துட்டு கஜானா மாதிரி கஜானா வந்து இப்போ அருமையாக ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இதெல்லாம் இல்லைன்னு வச்சு ஜாலியாக உட்காந்தா காலையில் 6:30 மணிக்கு அங்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டட். ஆமாம். சரி, இது வழக்கமாக நமக்கு சினிமாவில் இந்த மாதிரி அடி விழுந்துக்கிட்டே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நான் அதெல்லாம் பேனிக்லாம் ஆகலை. உடனே நம்ம பார்ட்னர்கிட்ட பேசினேன், என்ன சார் பண்ணலான்னு. அவரு தான் சொன்னார், நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட் உடனே டிசிஷன் எடுங்க, நம்ம பிஆர்ஓ கூப்பிட்டு சொன்னோம், வில் ஸ்டாப் எவ்ரிதிங். சூப்பர். இந்த ஒரு மோட்டிவேஷன் தான் சார் நாங்கள் வந்து ஒரு டேக் எடுத்துக்கிறோம். என்னதான் தடங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஆமா. ஓடுறது பெரிய வெற்றி. இல்லை, மனிதனுக்கு எல்லா தொழிலுமே தடங்கள் இருக்க தானே சரி. எல்லா சரி. பெரிய ஆளுங்களோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அடின்னு தானே. பட் ஆனால் வந்து இதை தாண்டி நீங்கள் வந்து நிற்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இதே மாதிரியே உங்களுடைய இந்த ஸ்டாண்ட், இந்த வெற்றி மாதிரியே உங்களுடைய இயக்கத்தில் விரைவில் வெளியாக இருக்கும் கஜானா படமும் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி. சார். நானும் ஜெயா நிகழ்ச்சிக்கு டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். நன்றி உங்களுக்கு சார். நன்றி தேங்க்யூ. சொல்லிடுறேன். தேங்க்யூ.